லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே சில வசனங்களை நம் யாவரும் சேர்ந்து வாசித்து தியானிக்க இருக்கிறோம். 13 முதல் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அதே போல் 39ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஆசீர்வதித்தே அருளும், அப்பா ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தே அருளும், அப்பா ஆசீர்வதித்தருளும், அப்போத மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும், அப்போத மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோட நீ பேசுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பானம் பண்ணின பாத்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பாத்திரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை, நீர் எங்களுக்கு செய்த தியாகங்களை, உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் இந்த வேளையிலே அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பிலே நாங்கள் நடக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி பாராட்டுவீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நாம் இந்த 22ஆம் அதிகாரத்திலே இரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க போவதற்கு முன்பாக அந்த கடைசி நாளிலே நடந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுல இரு சம்பவம் நடக்குது. ஆனா அந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கவனிங்க. சாயங்கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திலே ஒரு மேல் வீட்டு அறையிலே தம்முடைய சீஷரோடு கூட கடைசி ராபோஜனத்தை எடுக்கிறார். இது முதல் சம்பவம். இந்த ராபோஜனத்தை முடித்து
அவர் அதற்கு பிற்பாடு கிதுரோன் ஆற்றையெல்லாம் கடந்து ஒலிவ மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே அவர் செல்லும் பொழுது அது மத்திய ராத்திரிக்கு சற்று முன்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நேரத்திலே அவர் செல்கிறார். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக கடந்து போய்விட்டார். இப்பொழுது இயேசு தம்முடைய 11 அப்போஸ்தலரோடு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து செல்கிறார். அங்கே போய் அவர் பிதாவின் சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 2 சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த 2 சம்பவத்திலையும் லூக்கா எழுதும் பொழுது ஆவியானவர் பாத்திரத்தை குறித்து குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு முதல் சம்பவத்திலே பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்தார். அதை அவர்கள் கடைபிடிக்கும்படியாய் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் பானம் பண்ணும்படியாய் கட்டளையிட்டார். அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு ஒரு பாத்திரத்தை தானாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை அவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கவில்லை, மாறாக தானாகவே அந்த பாத்திரத்தை பானம் பண்ணுகிறார். நன்றாக கவனிங்க, இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். 20ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. அதே போல 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு பிதாவிடம் ஜெபிக்கும்போது சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நல்ல கவனிங்க, இந்த பாத்திரம், ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு சொல்றாரு, இந்த பாத்திரம் ஆண்டவரே நான் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை ஒரு மாலை நீக்க கூடுமானால் உதவி செய்யும் சொல்லி பிதாவிட்ட மன்றாடுறாரு. ஆனா இன்னொன்னு பாத்திரத்தை என் தேவன் எடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த சந்தோஷத்தோடு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து சொல்றாரு, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்குது, இந்த பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம், இன்னைக்கு செய்தியின் தலைப்பு இந்த பாத்திரம் தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நாம் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது இந்த பாத்திரத்தை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. இன்றைக்கு நாம் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள போகிறோம். இந்த பரிசுத்த பந்தியில நமக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது. இந்த பாத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறத கவனிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆகவேதான் பவுல் அதை இன்னும் அழகா சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. முதலாவது பாத்திரம் இயேசு தம்முடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்தாரே, இயேசு நமக்கு கரங்களில் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த பாத்திரம் என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதை நாம் பானம் பண்ணும் பொழுது அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். அவரோட ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள், இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது எங்கே அனுசரிக்கப்பட்டது? மேல் வீட்டு அறையிலே அனுசரிக்கப்பட்டது. இது ஒரு மேலான அனுபவத்தை காட்டுகிறதா இருக்கிறது. பரலோகத்தின் அனுபவத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால்
இன்னொரு பாத்திரத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பானம் பண்ணினாரே, அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் தெரியுமா? அது வேதனை நிறைந்த ஒரு பாத்திரம், வியாகுலத்தின் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பானம் பண்ணினார். இந்த முதலாவது பாத்திரத்துல வருவதற்கு முன்பாக நான் இயேசு பானம் பண்ணின அந்த பாத்திரத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த பாத்திரத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பானம் பண்ணினார். நல்லா யோசித்து பாருங்க. இயேசு அடிக்கப்படுவதற்கு முந்தின இரவிலே பிதாவோட மன்றாடுகிறார், பிதாவோட ஜெபிக்கிறார். இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கப்பட போறார், சிலுவையிலே நமக்காக அறையப்பட போகிறார். ஆனா அதுக்கு முந்தின நாளிலிருந்து அந்த அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா, நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷர்களோடு செலவிடுகிறார், அவர்களோடு ராபோஜனம் பண்ணுகிறார். இந்த ராபோஜனம் பண்ணிட்ட பிறகு இரவு நேரத்துல அப்படியே அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கீழே அப்படியே இறங்கி அந்த நதியை கடந்து அவர் போகிறார். அங்க கீதரோன் ஆற்றை அவர் கடந்து தம்முடைய அப்போஸ்தலரோடு சேர்ந்து கடந்து எங்க வருகிறார் தெரியுமா? ஒலிவ மலை. அந்த மலையில அடிவாரத்துல ஒரு கெத்செமனேன்னு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு வரார். கெத்செமனே தோட்டம் எருசலேம் மதிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. கிட்டத்தட்ட இது 1/2 மைல் தூரம் வரைக்கும் இதுல ஒலிவ மரங்கள் இருக்கும். ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேர் ஏன் கெத்செமனேன்னு வச்சாங்க தெரியுமா? அந்த தோட்டத்திலே அந்த ஒலிவ மரத்திலிருந்து வர்ற கனியில எண்ணெய் அங்கதான் என்ன செய்வாங்க, பிசைந்து எடுப்பாங்க. அங்க செக்கு இருக்கு. அதனால்தான் அது கெத்செமனே என்ற பெயரிடப்பட்டது. இந்த கெத்செமனே என்ற தோட்டத்துலதான் இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஒவ்வொரு முறையும் அங்க வந்து ஜெபம் பண்ணுவார். கொஞ்சம் தனிமையான இடம். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பதற்கு ஒரு தனிமையான இடத்துல தம்முடைய அப்போஸ்தலரோட கடந்து வந்தார். அந்த இடத்துல இப்போ எப்போ வராரு தெரியுமா? பயங்கர இருள் சூழ்ந்த நேரம். அந்த நேரத்துலதான் வராரு. மிகுந்த வேதனையோடு வரார். தம்முடைய அந்த பயணத்தை குறிப்பிடும் போது சொல்லப்படுது, மேல் வீட்டு அறையிலிருந்து அந்த ராபோஜனத்தை முடித்து இயேசு தம்முடைய சீஷர்களோடு எப்படி வந்தார் தெரியுமா? புலம்பிட்டு வரல, முறுமுறுத்துட்டு வரல. அவர் வந்தது ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே வந்தார். அல்லேலூயா. இயேசுவின் இந்த சிலுவை பயணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். அந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு சென்றார். அங்கு சென்ற பொழுது சீஷர்களுக்கெல்லாம் இவன் பயங்கர சோர்வு, களைப்பு, இரவு நேரம் வேற, தூங்குற நேரம். ஆனா அந்த தூங்குற நேரத்துல இயேசு தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, அப்போஸ்தலர்களே என்ன செய்யுங்க, சீஷர்களே என்ன செய்யுங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். பாருங்க, இயேசு ஒரு பாத்திரத்தை குடிக்கிறார். அது ஒரு பெரிய உள் அர்த்தத்தை அடக்கி இருக்கிறது. ஒரு பாத்திரத்தை எடுக்கும்போது அந்த பாத்திரத்தை நீங்கள் உட்கொள்கிறீர்கள் என்றால் அதோட ஐக்கியப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பாத்திரம் நம்முடைய ஜீவியத்தோடு ஒன்றிணைந்து இருக்கிறது. இயேசு அந்த பாத்திரத்தை கையில எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருடைய நிலைமையை லூக்காவும் எழுதி வைத்திருக்கிறார், மத்தேயும் எழுதி வைத்திருக்கிறார், மார்க்கும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிங்க. இயேசு அந்த பாத்திரத்தை குடிக்கும் பொழுது, அந்த பாத்திரத்தை குடிப்பதற்கு முன்பாக அவருடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. வாசிங்க மத்தேயுடைய 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இயேசு தம்முடைய அனுபவத்தை எப்படி சொல்றாரு கவனிங்க. இந்த நேரம் எப்படிப்பட்ட வேலை என்று கவனிக்கிறீர்கள் என்றால், அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இன்னும் மார்க் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்து 35ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு திகிலடையவும்
மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க லூக்கா 22:44 நீங்க பாக்குறீங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, கவனிங்க, இயேசு இந்த இடத்திலே கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது பிதாவிடம் ஜெபம் பண்ண போகிறார். அந்த பாத்திரத்தை குறித்து தான் ஜெபம் பண்ணுகிறார். அந்த நேரத்துல அவர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணினார்? அந்த காட்சியை உங்க கண் முன்னாடி கொண்டு வரணும். அப்பொழுதுதான் அந்த பாத்திரம் எத்தனை வேதனை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு என் ஆண்டவரை துக்கப்படுத்தினது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இயேசு நடந்து ஜெபம் பண்ணினார், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். இந்த இடத்திலே அவர் ஜெபம் பண்ண விதம் கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. எப்படின்னு கவனிங்க. மத்தேயு 26:39 சொல்லுகிறது, இயேசு முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். முகம் குப்புற எப்பங்க நீங்க விழுவீங்க? உங்க வேதனை தாங்க முடியாததா இருக்கும் பொழுதுதான் அப்படியே முகம் குப்புற சாஷ்டாங்கமா விழுந்துருவீங்க. இயேசு முகம் குப்புற விழுந்து அப்படியே தேவசமூகத்துல ஜெபிக்கிறார். ஏன் இந்த காட்சி உங்கள் முன்னாடி கொண்டு வருகிறேன் என்றால், இந்த பாத்திரத்தை இயேசு குடிக்க போகிறாரே, அது எத்தனை வேதனை நிறைந்த ஒரு பாத்திரம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குடிக்க போகும்பொழுது, அந்த குடிக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த பாத்திரத்தினுடைய அந்த துக்கம் எந்த அளவுக்கு என் இயேசுவை பாதித்ததுன்னு சொன்னா, லூக்கா தான் அதை குறிப்பிடுறார். அவர் சொல்றாரு 44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசுடைய வியாகுலம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க, கொடிதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவருடைய வேர்வை அப்படியே தலையிலிருந்து சிரசிலிருந்து வழிகிற அந்த வேர்வை எப்படி உழுதுனா, ரத்தத்தின் துளியாய் விழலையா, ரத்தத்தின் பெரும் துளியாய் விழுந்துச்சு. முகம் குப்புற அப்படியே படுத்து கிடக்கிறார். அப்படியே வேர்வை ரத்த துளியா உழுதுனா யோசித்து பாருங்க. அந்த ரத்தம் மண்ணிலே படுகிறது, அந்த மண்ணில் இருக்கிற தூசிலாம் அவருடைய முகத்துல வந்து படுகிறது. எத்தனை எத்தனை ஒரு கொடுமையான ஒரு நிலைன்னு கவனிங்க. இந்த பாத்திரத்தை இயேசு ஆனாகவே ஏற்றுக்கொண்டு ஏன் குடித்தார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் மட்டும் குடிக்கலன்னா, அவர் மட்டும் அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு நாம் இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்படவே முடியாது. என் இயேசுவின் அன்பை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த பாத்திரத்தை சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் தேவன்பால் நிரப்பப்படட்டும். அந்த பாத்திரத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? ஏன் இயேசு இத்தனை வேதனைப்பட்டார்? ஏன் இயேசு இத்தனை வியாகுலப்பட்டார்? ஏன் என் இயேசு முகங்குப்புற விழுகிற அளவுக்கு அந்த வேதனை அத்தனை கொடிதியா இருந்தது? பிதாவிடம் கெஞ்ச வேண்டியதா இருந்தது. ஏன் 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 இயேசு மரணத்தை கண்டு பயந்தாரா? அதுதான் அந்த பாத்திரத்தின் வேதனையா? ஓ, சிலுவை மரணத்தை நான் சந்திக்க போறேனே, அந்த காட்சியை நினைத்துதான் இப்பொழுது அவர் வியாகுலப்படுகிறாரா? அப்படின்னா இல்ல. அல்லாவிடில் இயேசுவுக்கு இன்னைக்கு நேரிட போகிற அந்த துன்பங்கள், பாடுகள், முட்கிரீடம் அவருடைய சிரசுல சூட்டப்பட போகிறதே, வாரினால் அடிக்கப்பட போகிறாரே, பிரதான ஆசாரியர்களால் துன்பப்படுத்தப்பட போகிறாரே, ரோம அதிகாரிகளால், ரோம போர் சேவகர்களால் இழிவுபடுத்தப்பட போகிறாரே, அந்த அவமானத்தை கண்டுதான் அவர் வியாகுலப்படுகிறாரா, வேதனைப்படுகிறாரா? அப்படின்னா அதுவும் இல்லை. இயேசுவுக்கு வல்லமை இல்லையா? அதனால்தான் அவர் வேதனைப்படுகிறாரா? அப்படின்னா அதுவும் இல்லை. நன்றாக கவனிங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இயேசுவை பிடிக்க வருவார்கள். இயேசுவை பிடிக்க வரும்போது யோவான் குறிப்பிடாமல் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த பொழுது இயேசு தாமே முன் வந்து சொல்றாரு, யாரப்பா பிடிக்க வந்திருக்கீங்க? யாரை தேடி வந்திருக்கீங்க?
அவங்க சொன்னாங்க, இயேசு நான் தான் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்திலே அங்க இருந்த யூதாசும் சரி, அங்க இருந்த மற்ற போர்ச்சவர்களும் சரி, அவரை பிடிக்கும்படியா வந்தா யாவரும் அப்படியே பின்னிட்டு விழுந்தார்கள். அத்தனை வல்லமை என் இயேசுவுக்கு உண்டு. அப்படி என்றால் அவர் வல்லமை மிக்கவர். அப்படி வல்லமை மிக்கவரா இருந்தாலும் ஏன் அந்த பாத்திரம் அவரை வேதனைப்படுத்திட்டு? அப்போ இதுவும் அல்ல, இதுவும் அல்ல. அப்ப நான் சாத்தானை பார்த்து பயந்துட்டாரா? அப்படியும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுக்கு என்ன இடத்துல என்ன இல்ல? ஒரு இடம் இல்ல. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படும். அப்ப இயேசுவுக்கு சாத்தானை கண்டும் பயம் இல்லை. ஏன்னா சாத்தான் புறம்பே தள்ளப்படுவான் என்று சொன்னார். அவனுடைய தலையை நசுக்கதான் போறாரு. அதனால சாத்தானை கண்டு பயப்படல, வியாகுலமும் படல, வேதனையும் படல. அப்போ ஏன் இயேசு சொல்றார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னா, அந்த பாத்திரத்துல ஏதோ சம்திங் இருக்குது. என்னங்க அதுல இருக்கு? அந்த பாத்திரத்துல முழு மனித சமுதாயத்தின், உங்களுடைய என்னுடைய பாவம் அந்த பாத்திரத்துல இருக்கு. நம்மேல் விழுந்த சாபம் அந்த பாத்திரத்துல இருக்குது. பாவம் மிகவும் கொடிதானது. மனித சமுதாயத்தின் பாவத்தையும் சாபத்தையும் அந்த அருவருப்பையும் இயேசு அந்த பாத்திரத்துல பார்த்து ஏன் வியாகுலப்பட்டார்? ஏன் ஆண்டவரே இந்த பாத்திரம் என் வீட்டு நீங்க கூடுமானால் நீங்க போய் செய்யும் என்று சொல்லி பிதாவிடம் கெஞ்சினார். ஏன் தெரியுமா? பாவம் அருவருப்பானது, பாவம் அசுத்தமானது, பாவம் மிகவும் நாற்றம் எடுக்கிற ஒன்றா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு பொருளை நீங்களும் நானும் குடிப்போமா? அசுத்தமான ஒரு காரியத்தை நம்ம குடிப்போமா? தண்ணி கூட குடிச்சீங்கன்னா சுத்தமா இருக்கணும்னு பாக்குறீங்க. ஒரு பொருளை சாப்பிடும் போது அவ்வளவு சுத்தத்தை விரும்புறோமே. என் ஆண்டவராகிய இயேசுக்கு கிறிஸ்து யார் தெரியுமா? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் மனிதனா இருந்தார், உண்மைதான். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போதே சொன்னாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது ஒருத்தர் நிரூபித்து காட்டிடுங்க. அப்ப நான் என் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறீங்க. பாவம் அறியாதவர். 1. 2வது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை. அப்போ ஒரு பாவமும் செய்யாத அவர், பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர், அப்படிப்பட்ட இயேசு அந்த பாத்திரத்தை குடிக்கிறார்னா எத்தனை வியாகுலப்பட்டிருப்பார். சமஸ்த மனித குலத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள. அப்ப அந்த பாத்திரத்துல பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கான நாற்றம், அந்த அசுத்தம், எல்லா தன்மைகள் அதுல இருக்கு. அதோட சேர்ந்து இன்னும் ஒண்ணு இருக்கு, அந்த பாவத்துக்கான தண்டனையும் இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நமக்கு ஒரு நித்திய மரணம் இருக்கிறது. அந்த நித்திய மரணத்தை, அந்த தண்டனையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்திலே அவர் பார்த்தார். அதனால்தான் அந்த பாத்திரத்தை பிதாட்ட சொல்ற, பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும். நம்ம கொஞ்சம் பரிசுத்தமா கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க செய்யற பாவம் நமக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். நம்மளாலேயே சகிக்க முடியலையே. யோசித்து பாருங்க, பாவத்தை அறியாத என் இயேசு, பாவம் செய்யாத என் இயேசு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும், முற்காலத்தின் பாவத்தையும், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், என் இயேசு இந்த பாத்திரத்துல கண்டார். இதா இந்த வழிதான் வச்சிருக்காரு. அதனாலதான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, பிதா எனக்கு நியமித்திருக்கிற இந்த பாத்திரத்தில். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா?
அப்ப இயேசுவுக்கு இந்த பாத்திரம் யாருங்க கொடுத்தா? பிதா கொடுத்திருக்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, இந்த பாத்திரத்தை பிதா கொடுத்தாலும் பிதா இயேசுவிடம் அதை வற்புறுத்தவில்லை. அந்த பாத்திரத்தை என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இதே யோவான்ல எழுதும்போது எப்படி எழுதுகிறார் கொஞ்சம் கவனிங்க. யோவான் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தை கவனிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப இயேசு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாரே, அது மன விருப்பத்தோடு தான் எடுத்துக்கொண்டார். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, இந்த மனு குலத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, பாவத்தினாலே தேவ சாயலை இழந்து போன மனித சமுதாயத்திற்காக இயேசு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார். என்ன அது? பிதா வைத்திருக்கிற இந்த பாத்திரம், இதை நான் எடுத்துக்கொள்றேன். அதனால பிதா அன்பா இருக்கிறார். யார் மேல? குமாரன் மேல அன்பா இருக்கிறார். பாருங்க, இவருக்கு அதிகாரம் இருக்கு. ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் இருக்கு, உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் இருக்கு. ஆனா இயேசு ஒரு நாளும் தம்முடைய வல்லமையை பிரயோகிச்சு வேற வழி கண்டுபிடிக்கல. மாறாக பிதாவினுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க, அந்த பாத்திரத்துல பாவம் இருக்கிறது. அந்த பாத்திரத்து பாவத்தின் அசுத்தங்களும் அருவருப்புகளும் அதனுடைய பாவத்தினுடைய மற்ற கோரமான காரியங்கள் அதுல இருக்கு. அதோடு சேர்ந்து பாவத்திற்கான தண்டனையும் அதிலே இருக்கிறது. அதனால்தான் பவுல் என்ன எழுதுகிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, பாவம் அறியாத அவரை யாருக்காக? எனக்காக ஆண்டவர் பாவமாக்கினார். இயேசு மட்டும் தானா விருப்பப்பட்டு செய்யலன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பே இல்ல. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதுவார் தெரியுமா? இயேசு இந்த பாத்திரத்துல இவ்வளோ துன்பம் இருக்குன்னு தெரியும், இவ்வளோ பாடு இருக்குன்னு தெரியும், அந்த பாத்திரத்துல இத்தனை அருவருப்பு இருக்குன்னு தெரியும், தண்டனை கோரமான தண்டனை இருக்குன்னு தெரியும். அதை தெரிஞ்சிட்டும் என் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எசாயா தீர்க்கன் எப்படி சொல்றாரு கவனிங்க. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். பாருங்க, மெய்யாகவே இயேசு நமக்காக என்ன செய்தாரா? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாத்திரத்துல என்னங்க இருக்கு? நம்முடைய பாடு இருக்கு, நம்முடைய தண்டனை இருக்கு. அவருக்கு இல்ல, நமக்கு தான் இருக்கு. ஆனா அந்த பாத்திரத்தை உங்களுக்காக எனக்காகவும் அவர் பானம் பண்ணுவதற்கு ஆயத்தமானார். மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த பாத்திரம் இயேசு தாமாகவே முன் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துல இன்னொரு காரியத்தை கவனிங்க. இந்த பாத்திரத்தை எடுத்து இயேசு ஜெபம் பண்றார். இயேசு சொல்வார், நான் என் பிதாவிட்ட கேட்கிறதெல்லாம் அவர் கொடுத்துருவார். அவர் ஜெபத்துல ஒரு நாளும் கிடைக்கலன்னு சொல்ல, எல்லாத்தையும் கிடைச்சது. இயேசு மனிதனா இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஜெபம் பண்ணினார், சீஷர்களோடு ஜெபம் பண்ணினார். முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கணும்னா ராம் முழுதும் ஜெபம் பண்ணினார். பாருங்க, ராம் முழுதும் ஜெபித்ததுல முதல்ல அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஜெபம் பண்ணாரு. 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கணும், ராம் முழுதும் ஜெபம் பண்றாரு. நம்மள அப்போஸ்தலரா தெரிந்து கொள்ளணும், நம்மள சீஷர்களா தெரிந்து கொள்ளணும், நம்மள அவருடைய பிள்ளையா தெரிந்து கொள்ளணும். அதுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். அந்த வார்த்தையை கவனிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். இதுவரைக்கும் பிதாட்ட ஜெபம் பண்ணது ஒன்னும் திரும்பவே இல்லை.
ஆனா இப்ப ஜெபம் பண்றாரு, பிதா பதில் கொடுத்தாரு. சரிப்பா, நான் வேற ஒரு பாத்திரத்தை நான் ரெடி பண்றேன், இல்லைன்னா நான் வேற ஒரு வழி தயார் பண்றேன்னு சொல்லவே இல்லை. அமைதியா இருந்துட்டார். பிதா அப்படியே முகத்தை அப்படி திருப்பிட்டார். கிட்டத்தட்ட 5-6 மணிக்கு நேரம் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. இயேசு சிலுவையில தொங்கின நேரம் எவ்வளவு தெரியுமா? 6 மணிக்கு நேரம். கெத்செமனே தோட்டத்துல நமக்காக இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபித்த நேரமும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த 6 மணி நேரம் ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், நீங்க கூடுமானால், நீங்க கூடுமானால் உதவி செய்யும். ஜெபம் பண்றாரு, பதிலே வரல. கடைசியில இயேசு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். சொல்லிட்டாரு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எப்போ இத சொன்னாரோ, எப்போ இந்த வார்த்தையை வாயில அறிக்கையிட்டாரோ, அது வரைக்கும் துயரப்பட்டார், வியாகுலப்பட்டார், வேதனைப்பட்டார், வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் பெருந்துளியாய் விழுந்தது. இது பண்ணின மாத்திரத்துல பிதா என்ன திரும்ப செஞ்சிட்டாரு? கொஞ்சம் நல்லா வாசிங்களேன். அதனுடைய 43வது வசனம். அப்பொழுது, எப்பொழுது? எப்பொழுது பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ. முதல்ல சொன்ன இந்த பாத்திரத்தை தாமாகவே முன் வந்து ஏற்றுக்கொண்டார். அந்த பாத்திரம் என்ன என்று உங்களுக்கு சொன்னேன். மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார், உண்மைதான். ஆனா அந்த வேதனை அதிகமா இருக்கிறதுனால அந்த பாவத்தின் அருவருப்புகளும் அந்த பாவத்தின் தண்டனையை பார்த்து பரிசுத்தமான தேவனால் அதை சகிக்க முடியல. எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்வது? எப்படி நான் பாவமா மாறுவது? ஏன்னா இயேசு அந்த பாத்திரத்தை குடிச்சிட்டாருன்னா அவர் பாவம் ஆயிட்டார்னு அர்த்தம். முழு மனித குலத்தினுடைய பாவம் யார் மேல் சுமத்தப்படும்? இயேசுவின் சரீரத்துல. அதனால பேதுரு எழுதுறாரு, நாம் நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம். நல்லா கவனிச்சு பாருங்க. பாவமே அறியாத அந்த சரீரம், பரிசுத்தமான அந்த சரீரம் இப்பொழுது அருவருப்பு நிறைந்த ஒரு சரீரமாய், துர்நாற்றம் வீசுகிற ஒரு சரீரமாய் மாறப்போகுது. நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய அந்த நித்திய மரணத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு மனவிருப்பமா ஏற்றுக்கொண்டு சிலுவையில அந்த மரண தண்டனையை நிறைவேற்றினார். கெத்செமனே தோட்டத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நேரத்துல தான் வெற்றி கிடைச்சது. எப்ப கிடைச்சது தெரியுமா? பிதாவே, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். அது வரைக்கும் நல்லா கவனிங்க. சாத்தான் போராடிட்டு இருக்கான் இயேசுவோட. இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவன் போராடுறான். எப்படி போராடுறான் தெரியுமா? இயேசுவுக்கு 11 அப்போஸ்தலர் தான் ஒருத்தன் போயிட்டான், காட்டி கொடுக்கறதா போயிட்டான். எவ்வளவு துக்கம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கூடியே இருந்து அவருடைய பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டவன் இப்ப தன் குதிங்காலை அவருக்கு விரோதமா தூக்கிட்டான். அது எவ்வளவு வேதனை கவனிங்க. 2வது வேதனை என்னன்னா, இப்ப கெத்செமனே தோட்டத்துல இவர் கடந்து வராரு. என்ன நினைப்போட வராரு தெரியுமா? என் அப்போஸ்தலர்கள் என் கூட இருப்பாங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, என்னை உற்சாகப்படுத்துவாங்க, என்னை பலப்படுத்துவாங்க வந்தார். இங்க வந்தா இப்ப 3 பேரு. யார் அது? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களை கூட்டிட்டு ஜெபம் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சூப்பரா தூங்குறாங்க. நல்ல கவனிங்க. வேதனை நிறைந்த அந்த நேரம், கை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம், ஆறுதல் படுத்த வேண்டிய ஒரு நேரம், பலப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்துல இந்த 3 அப்போஸ்தலர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? நல்லா தூங்குறாங்க. அவர் கல்லேறி தூரம் போய் ஜெபம் பண்ணிட்டு வரார், திரும்பி பார்க்கறாரு, தூங்கிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, அந்த நேரத்துல இயேசுவின் வேதனை என்னவா இருந்திருக்கும்னு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் வந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துச்சு, நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஆதரவு கொடுக்காம, நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம நோக்கத்துல கண் வைப்போம், வைக்க மாட்டோம். நம்ம அப்படியே நோக்கத்துல இருந்து பின்வாங்கிடுவோம். நிறைய பேர் பின்வாங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்க வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், ஏமாற்றங்கள், அந்த நேரத்துல இயேசுவை பார்க்காம, தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை பார்க்காம, அவங்க மற்றவங்களை பார்த்து அந்த வியாகுலத்திலேயே
மூழ்கடிக்கப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டாங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாம போயிட்டாங்க. பிசாசு போராடுறான். எப்படியாவது இயேசு இந்த பாத்திரத்தை குடிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போராடுறான். அவன் என்ன செய்யறான்? அவர் கூட இருந்த யோவான், அவர் கூட இருந்த யாக்கோபு, அவர் கூட இருந்த பேதுரு, இவங்களை தூங்க வச்சுட்டான். அப்ப கூட இயேசு தனிமையில போய் ஜெபம் பண்றாரு. இதா அவருக்கு வைத்திருக்கிற அந்த பாத்திரத்தை குறித்தே அவருக்கு கண் அங்கதான் போகுது. இதா எனக்கு வைத்திருக்கிற பாத்திரம் ரொம்ப வேதனை நிறைந்தது, ரொம்ப வியாகுலம் நிறைந்தது. ஆனா கூட ஆண்டவரே, பிதாவே, உம் சித்தம் செய்ய நான் வந்திருக்கேன். சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல என் பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருந்து தம்முடைய தூதரை அனுப்பி என்ன செஞ்சாரு? அவரை பலப்படுத்தினார். இவ்வளவு நேரம் வியாகுலப்பட்டவர், முகம் குப்புற விழுந்து கிடந்தவர், இப்போ இந்த பலன் அடைஞ்ச உடனே எப்படி போனார் தெரியுமா? அப்படி பலனை கொஞ்சம் பாக்குறீங்களா? தைரியத்தை பாக்குறீங்களா? யோவான் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க கண் முன்னாடி வரணும், யாரை பார்த்து இயேசு சொல்றாரு. இவ்வளவு நேரம் கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்படுகிறார், ஊக்கமா ஜெபிக்கிறார், அவருடைய வேர்வையெல்லாம் ரத்த துளியா மாறிச்சு. அந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்குது அந்த சம்பவம். ஆனா இப்பொழுது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே என் பிதா அவருக்கு தம்முடைய தூதரை அனுப்பி பலப்படுத்துற உடனே என்ன தைரியம் பாருங்க. இப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துல யார் வந்தா கவனிங்க. 3ஆம் வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பல அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்து. இப்போ மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பலவீனமான ஒரு இயேசுவா இருந்திருப்பாருன்னா என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப வந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? போர் சேவகரின் கூட்டம். தீவட்டி வச்சிருக்காங்க, ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இப்படி ஆயுதங்களோடு அவரை பிடிக்க வராங்க. இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? பலவீனமா இருந்தாருன்னா பயந்து எங்கேயாவது போய் ஓடி இருந்திருக்கணும். அது கெத்செமனே தோட்டம் அல்லவா? எத்தனையோ ஒளிவ மரங்கள் அங்க இருந்துச்சு. அதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கலாம்ல. வசனம் சொல்லுது, பிதா அவரை பலப்படுத்தின உடனே. அதான் நீங்க தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் உங்களை சும்மா விட மாட்டாரு, உங்களை பலவானாய் மாற்றுவார். இயேசு என்ன செஞ்சாரா? தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அறிந்துதான் வியாகுலப்பட்டார். இதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அறிந்துதான் துக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அறிந்துதான் முகம் குப்புற விழுந்து பிதாவிட்ட ஜெபம் பண்ணார். ஆனா இப்போ எல்லாவற்றையும் அறிந்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே, பிதா பலப்படுத்தின உடனே இப்ப என்ன தெரியுமா செய்யறாரு? அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார். எவர்களுக்கு எதிர்கொண்டு போனார்? அந்த ஆயுதம் தரித்த போர் சேவகர்களுக்கு எதிர்கொண்டு போனார். நீங்க சாதாரண நினைச்சிட கூடாது. இந்த ரோம போர் சேவகர்கள் வந்து சாதாரண ஈவு இரக்கமற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை எதிர்நோக்கி போறாரு. அவரே கேட்கிறார், யாரப்பா தேடுறீங்க? உடனே நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் ஒரு வார்த்தை வருது. உடனே இயேசு சொன்ன, நான் தான் என்றார். உடனே என்னாச்சு? நான் தான் என்று அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். பின்னிட்டு விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயம், எனக்கு பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சு. எனக்கு பார்த்த டாக்டர் சொல்றாரு, வண்டியிலேயே வந்தீங்க? ஆமா சார், வண்டியில தான் வந்தேன். வண்டி ஓட்டாதீங்க, உங்களுக்கு லோ பிபியா இருக்கு. இந்த லோ பிபி என்ன செய்யுமா? அப்படியே பின்னாடி தள்ளிடுமா. ஹை பிபி இருந்தா கூட முன்னாடி விழுமா, கையை பிடிச்சுக்கலாமா. லோ பிபி இருந்தா டாப்னு நம்ம எங்க தான் அடிபடும் சொல்லுங்க? நம்ம மண்டை ஓடுவாங்காலின்னு அர்த்தம். ஆனா என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் தான் சொல்லி விழ வச்சாரு. அவர் தான் கொல்கத்தாக்கு போனாரு. கொல்கத்தான்னா என்ன அர்த்தம்? மண்டை ஓடினடம். அவர் தான் போனாரு. இந்த பிள்ளைகளுடைய மண்டை உடையவே விடவே இல்லை. என் ஆண்டோட அப்பவும் கூட அன்புள்ளவரியா. இவங்க பின்னிட்டு விழுறாங்க, இவங்க மண்டை ஓடு உடையல. இல்லைன்னா அப்பமே ஆயுதத்தோடைய அங்கேயே சமாதி ஆயிருப்பாங்க. நல்ல கவனிங்க, இதுதாங்க அந்த பலன். பாத்திரத்தை என் இயேசு குடித்தார் என்று சொன்னேன். இந்த பாத்திரத்தை எடுத்து பானம் பண்றாரு. எதுக்காக? உங்களுக்காகியும் எனக்காகியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக
என்னுடைய சாபத்திற்காக நீங்க இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இத செய்வதற்கு முன்பாக இப்போ பழைய சம்பவத்துல வந்துடுறேன். இயேசு மேல் வீட்டு அறையில அவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு என்ன தெரியுமா செய்யறாரு? கடைசியாக பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இப்போ நான் பஸ்கா ஆசரிக்கிறேன், இது கடைசி உங்களோட நான் ஆசரிக்கிறது. அந்த நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செஞ்சாரு. முதல்ல அப்பத்தை எடுத்தாரு, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். கொடுக்கும்போது சொன்னார், இந்த அப்பம் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக என்ன செய்ய போறேன்? மரிக்க போறேன். என் சரீரத்தை பிளக்க ஒப்பு கொடுக்க போறேன். இயேசு நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களுக்காக அவர் பாவ நிவிர்த்தி உண்டாக்கும்படி கிருபாதார பலியாக அவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். வாசிங்க 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நமக்காக இயேசு தம்முடைய சரீரத்தையே பிளக்க ஒப்பு கொடுத்தாருங்க. அதுதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது சொல்றாரு, என் சரீரம் இது என்று சொல்றாரு. ரெண்டாவது, அவர் அதே போல போஜனம் பண்ண பின்பு என்ன செஞ்சாரு? பாத்திரத்தை எடுத்து சொல்றாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம கவனிக்கணும். எந்த பாத்திரம்? இயேசு நமக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இயேசு வேதனையின் பாத்திரத்தை தானே குடித்து விட்டு நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தண்டனையும் அவர் சுமந்து விட்டு இப்போது நமக்கு என்ன பாத்திரத்தை கொடுத்திருக்கார் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை அன்புள்ள இயேசு நம்முடைய இயேசு. அவர் நம்மோட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். இப்ப அவர் கொடுத்திருக்கிற பாத்திரத்துல பாவம் இல்ல. அவர் கொடுத்திருக்கிற பாத்திரத்துல பாவத்தின் தண்டனை இல்ல. அவர் கொடுத்திருக்கிற பாத்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? நம்மோட ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிற ரத்தம். இந்த ரத்தத்தை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இப்ப இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற பாத்திரத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். இந்த நன்றி அறிதல் உள்ள ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை நீங்க எடுக்கும்போது ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா, இயேசுவே நீங்க அந்த பாத்திரத்தை பானம் பண்ணீங்களே, அதனாலதான் எனக்கு உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால இப்ப எனக்கு ரத்தத்தினால் உண்டாகி அந்த புது உடன்படிக்கை என்னோட ஏற்படுத்தினதே, இதுல எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்காரு? முதல்ல இந்த கப், இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் கேட்டீங்கன்னா, மீட்பின் பாத்திரம். இது எப்படிப்பட்ட பாத்திரம்? மீட்பின் பாத்திரம். நீங்க வாசிங்க கொலோசியர் 1 அதிகாரம் 14 வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த பாத்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப இயேசு கொடுத்த அந்த பாத்திரம், அவருடைய ரத்தம் நமக்கு முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறது. நீங்களும் நானும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு, இயேசுவே நான் உம்மை நோகடித்துட்டேன், நான் உம்மை துக்கப்படுத்திட்டேன், என்னுடைய பாவத்தின் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா, கல்வாரி சிலுவையில எனக்காக நீர் மரித்தீர், நீர் பாவம் அறியாதவர், நீர் பரிசுத்தமானவர், ஆனா பரிசுத்தமான தேவன் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எனக்காக பாவமானீரே, அதனால தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இது மீட்பின் பாத்திரம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இது பாவ மன்னிப்பாகிய மீட்பின் பாத்திரம். அது மட்டுமல்ல, இந்த பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா, ஒரு காலத்துல நாம் பாவத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாகாம இருந்தோம், பிதாவோடு சேர ஸ்லாக்கியமற்றவர்களா இருந்தோம். இந்த பாத்திரம் நம்மை பிதாவோடு சேர்க்கிறதா இருக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பாருங்க. முன்னே தூரமாய் இருந்த நம்மை இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே எங்க கொண்டு வந்துட்டாரு?
பிதாவுக்கு சமீபமாய் கொண்டு வந்துட்டாரு. தேவனோடு ஐக்கியப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. இது இரண்டாவது. மூணாவது, இந்த பாத்திரம் என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குற்ற மனசாட்சியை அது முழுமையாய் நீக்குகிறதா இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. காலை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்கல. ஆனா இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய குற்ற மனசாட்சி முற்றிலுமாய் நீக்கப்படுகிறது. குற்ற மனசாட்சி நீங்க என்னங்க செய்வீங்க? நீங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வீங்க, கர்த்தருக்கென்று நீங்க சாட்சியா நிற்பீங்க, கர்த்தருக்கு முழுமையான ஆராதனை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பாத்திரத்துல ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் என்ன செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில சொல்றீங்கன்னா, தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் மாறுகிறீங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனால் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. இந்த சமாதானம் கிடைச்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கும் சாக்கியம் கிடைக்கிறது. பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கிறதுக்கு அருகதையற்றவர்கள். ஆனா இயேசு நம்முடைய தண்டனைய அந்த பாத்திரத்துல ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம கையில ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறாரு. அந்த பாத்திரம் இன்னைக்கு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அது மட்டுமா, இந்த பாத்திரத்துல இன்னும் ஒரு காரியம் இருக்குங்க. என்ன பாத்திரம்? இந்த பாத்திரம் என்ன செய்து தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல ஓடோடி வரும்படியாய், அவருடைய கிருபாசன தன்னை நெருங்கும்படியாய், அவர் சமூகத்துல உறவாடும்படியாய், அவருடைய ஐக்கியமாய் இருக்கும்படியாய் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இட்ஸ் a cup of boldness. இந்த பாத்திரம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் பாத்திரம். தைரியத்தை கொடுக்கும் பாத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தேவனுடைய சமூகத்துல போறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா மகா பரிசுத்தமான தேவனோடு உருவாடுவதற்கும், அவரோடு ஐக்கியப்படுவதற்கும், அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கும், தேவன் அவருடைய கிருபாசன தன்னை நெருங்குவதற்கு இயேசு தம்முடைய ரத்தத்தினால நமக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த பாத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்துல ரத்தம் இருக்கு, அவருடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கு. நம்ம அவருடைய உடன்படிக்கைக்குரிய பிள்ளைகளை மாறுறோம். இப்ப மாறின உடனே இந்த பாத்திரத்தை நீங்க எப்படி அனுசரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பயத்தோடும் பக்தியோடும் பாத்திரவான்களாய் இருந்து இதை அனுசரிக்கணும். யாரும் அபாத்திரமாய் இந்த பாத்திரத்துல என்ன செய்யக்கூடாது? கலந்து கொள்ள கூடாது. ஏன் சொன்னீங்கன்னா, இவ்வளோ பெரிய தியாகம் என் இயேசு எனக்காக செய்தாரே. நம்முடைய பாவத்தை, நம்முடைய அருவருப்பை, நம்முடைய அசுத்தத்தை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நம்மேல் விழுந்த தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டாரு. அப்படிப்பட்ட இயேசுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் என்ன? நீங்க ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பாவம் செய்யக்கூடாது. இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு உங்களை சுத்திகரிச்சாரு. ஆண்டவர் துக்கப்படுத்துற மாதிரி செய்ய ஒரு நாள் செஞ்சிடாதீங்க. அதனால்தான் இயேசு சொன்னாரு தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து, இந்த பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். நல்லா கவனிங்க. இயேசுவை எப்படிங்க நினைவு கூறுவீங்க? நமக்காக அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த பாத்திரத்தை எடுத்தாரே, அந்த பாத்திரத்தை நோக்கி பாருங்க. இயேசுவே, என் பாவம் அந்த பாத்திரத்துல இருக்கு, என் பாவத்தின் தண்டனை அந்த பாத்திரத்துல இருக்கு. அதை நீங்க மனமுவந்து ஏற்றுக்கொண்டீங்களே. பரிசுத்தமான தேவனாய் இருந்தும் பாவியாக என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை கூட நீங்க விட்டுட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தள்ளிட்டு உங்களுடைய அன்பு நிமித்தமாக என்னோட இடைப்பட்டீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அப்போ நீங்க ஒரு நாள் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. துணிகரமாக ஒரு நாள் பாவம் செய்ய மாட்டீங்க. இந்த பாத்திரத்தில் பானம் முழுபோது என்னை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் மீ. ஏன் அவரை ரிமெம்பர் பண்ணும்? எனக்காக இயேசு பட்ட பாடு, எனக்காக இயேசு சகிச்ச அவமானம், எனக்காக இயேசு ஏற்றுக்கொண்ட தண்டனை இந்த பாத்திரத்துல இருக்கு. அப்படின்னா இந்த பாத்திரத்தை பயத்தோடு பக்தியோடு ஆசரிங்க. இந்த பாத்திரத்தை பானம் போடும்போது தகுதியோடு பாத்திரவான்களாய் அனுசரிங்க. ஏன்னா நீங்க பாத்திரவான்களா நீங்க அனுசரிக்கலனா, பவுல் நமக்கு சொல்லி தராரு. என்ன சொல்லி தந்தார்? கொஞ்சம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். நீங்க என்னவாய் மாறிடுவீங்க? ஆண்டுடைய இரத்தத்தை குறித்து, ஆண்டுடைய சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாய் மாறிடுவீங்க. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால்தான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட உங்களையே சோதித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. ஆண்டவரே, என்னை சோதித்தறியும். தாவீதை போல சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே என்னை சுத்திகரித்து நித்தியத்தின் பாதையிலே என்னை நடத்தும். இந்த பாத்திரத்தை நீங்க பானம் பண்ணணும், மிக மிக அவசியம். இயேசு உங்களுக்காக செய்த தியாகத்தை நீங்கள் உணர்ந்து, மெய்யாக அதை உணர்ந்து அவர்கிட்ட அன்பு கூறுறீங்கன்னா நிச்சயமாகவே இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவீங்க. ஆனா எப்படி பானம் பண்ணுவீங்க? தகுதியோடு பானம் பண்ணுவீங்க, பரிசுத்தத்தோடு பானம் பண்ணுவீங்க. நீங்க அன்பின் நிமித்தம் அதை கலந்து கொள்வீங்க. இயேசு அதை அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தம்முடைய அப்போஸ்தலருக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தாரு. அந்த பாத்திரத்தை நீங்களும் நானும் உட்கொள்ளும் பொழுது, அதை பானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யோவான் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணும்போது, இந்த அப்பத்திலே நாம் பானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் எதை அடைவோம் என்று கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை அடைவோம். நித்திய ஜீவன்னா ஆண்டவரோடு யுகா யுக காலமாய் வாழ்வது. அந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். கடைசி உயிர்த்தெழுதல்ல நாம் எழுப்பப்படுவோம், உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு தானங்க இவ்வளோ பாடுபட்டார். பிலிப்பியர் அதனுடைய 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு கொள்வதற்காக நான் லாபமான யாவையை என்ன செய்யறேன்? குப்பமாக நஷ்டமாக எண்ணுகிறேன்னு சொல்லி பவுலுடைய வாஞ்சலா என்ன? எப்படியாகி நம்ம மரித்தோர்ல இருந்து என்ன செய்யணும்? உயிரோடு எழும்புவதற்கு தகுதி பெற்றுக்கொள்ளணும். எப்படி நீங்க தகுதி பெற்றுக்கொள்றீங்க? இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது. அப்போ நித்திய ஜீவனை அடையறீங்க. நித்திய ஜீவனை அடைகிறது மட்டும் இல்ல, மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு நீங்க தகுதி பெறுறீங்க. தகுதி மட்டும் பெறல, இன்னும் ஒரு காரியத்தை இயேசு சொன்னார். வாசிங்க அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுகிறாங்களோ அவங்க யாரோட நிலைத்திருக்கிறாங்க? இயேசுவோட நிலைத்திருக்கிறாங்க. இயேசும் அவங்களோட கூட நிலைத்திருக்கிறார். இந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை வேணுமா? இயேசு நம்மோட கூட இருந்தா எல்லா ஆசீர்வாதம் நம்ம கிட்ட தான். ஹல்லேலூயா. இயேசு சகல ஆசீர்வாதத்திற்கு ஊற்று. சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல விதமான ஆவிக்குரிய பரிபூர்ணம் நம்மிடத்தில் வாசம் பண்ணும். அந்த தெய்வீக பரிபூர்ணம் நம்மிடத்தில் காணப்படும். இந்த பாக்கியத்தை நான் ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அதனால்தான் இந்த பாத்திரத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து அதை பானம் பண்ணும்படியாய் கட்டளையிட்டார். இயேசு பானம் பண்ணின பாத்திரத்தையும் உங்களுக்கு காட்டினேன். இயேசு நம்மை பானம் பண்ணும்படியாய் கொடுத்த பாத்திரத்தையும் உங்களுக்கு காட்டினேன். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், அவர் பானம் பண்ணின பாத்திரத்தினால் தான் நமக்கு இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்படியான ஸ்லாக்கியம் கிடைத்தது என்பதையும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சீங்க. உங்களுடைய சிலுவை பாடுகளை நினைத்து என்னையே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பிள்ளையா மாற்றும், உம்மோட ஐக்கியமாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபித்து தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போமாக. ஹல்லேலூயா.